ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். அப்கமிங்கில் வர எஸ்எஸ்சி ரயில்வே இதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த சீரியஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டாபிக். சமீபத்தில் நடந்து முடிஞ்ச காமன்வெல்த் கேம்ஸ், அதாவது கிளாஸ்கோ அப்படின்ற இடத்துல நடந்து முடிஞ்ச காமன்வெல்த் கேம்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதிலேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக அதிகமான கேள்விகள் இடம்பெறும். ஏன்னா நமக்கு தெரியும் வேர்ல்டுலேயே வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு டோர்னமெண்ட்னா ஒலிம்பிக்ஸ் தான். நிறைய நாடுகள் பங்கேற்பாங்க, நிறைய விதமான விளையாட்டு போட்டிகள் இருக்கும். ஸோ நிறைய வீரர்கள் பங்கேற்பாங்க. ஸோ இந்த ஒலிம்பிக்ஸ்க்கு அப்புறமா மிக பிரபலமான ஒரு விளையாட்டு போட்டினா ஏசியன் கேம்ஸ். அது ஆசிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு விளையாட்டு தொடர் நடத்துவாங்க. சேம் ஒரு ஒலிம்பிக்கு நிகராக இருக்கும், பட் ஆசிய நாடுகள் மட்டும் கலந்துப்பாங்க. ஸோ அது ஏசியன் கேம்ஸ், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா ஒலிம்பிக்ஸ் ஏசியன் கேம்ஸ்க்கு அப்புறமா மிக பிரசித்தியான பிரபலமான ஒரு ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்னா அது காமன்வெல்த் கேம்ஸ் தான். அது மட்டும் இல்லை, ஸோ காமன்வெல்த் கேம்ஸில் அரௌண்ட் ஒரு 72 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதாவது காமன்வெல்த் கண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதாவது செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி வரைக்குமே நிறைய நாடுகள் பிரிட்டிஷோட ஆதிக்கத்துக்கு கீழே, அந்த காலனி ஆதிக்கத்துக்கு கீழே தான் இருந்தாங்க. ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ இந்த நாடு பிடிக்கிற கொள்கையெல்லாம் விட்டுறணும் அப்படின்றதுக்காக பெரும்பாலான நாடுகள் எல்லாருமே சுதந்திரம் வாங்கிட்டாங்க. அதாவது பிரிட்டிஷ்க்கு கீழே இருந்த நிறைய நாடுகள் சுதந்திர நாடுகளாக அறிவிக்கப்பட்டாங்க. அதில் இந்தியாவும் ஒன்று. 1947 நமக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க, ஆகஸ்ட் 15. சரி, ஸோ அப்கமிங் ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திர தினம் கூட வருது. ஓகே, ஸோ இந்த நாடுகள் எல்லாருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கணும். இந்த பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு கீழே இருந்த நாடுகள் எல்லாமே நமக்குள்ளே ஒரு ஒற்றுமையாக இருக்கணும். ஸோ அப்படின்றதுக்காக யோசித்து கொண்டு வரப்பட்ட ஒரு டோர்னமெண்ட் தான் இந்த காமன்வெல்த் கேம்ஸ். ஏன்னா நமக்கு தெரியும் விளையாட்டுனாலே, ஸோ என்ன தான் நம்ம அப்படி இப்படின்னு பிரிஞ்சிருந்தால் கூட, ஜாதி மதம் இப்படி நிறையா பிரிஞ்சிருந்தால் கூட, ஸோ ஒரு சில உணர்வுகள் நம்மளை ஒரு ஒன்றிணைக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது விளையாட்டு. சரி, விளையாட்டுன்னு வரும்போது நம்ம அங்கே வந்துட்டு கேஸ்ட்டு, ரிலீஜன் அந்த மாதிரி எதுவுமே பார்க்குறதில்ல. அதை நம்ம ஒரு ஒற்றுமை உணர்வோட ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்ப்போம் இல்லையா. ஓகே, ஸோ அப்போ அந்த ஆஸ்பெக்டில் கொண்டு வந்தது தான் இந்த காமன்வெல்த் கேம்ஸ். அதாவது காமன்வெல்த் நாடு, ஃபஸ்ட்டு காமன்வெல்த் நாடுகள்னால் யார்? பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு கீழே இருந்து இப்போ தனி சுதந்திர நாடுகளாக இருக்கிற நாடுகள் தான் காமன்வெல்த் நாடுகள்னு சொல்கிறோம். அதன் வகையில் இந்தியாவும் ஒரு காமன்வெல்த் கண்ட்ரி தான். அது மட்டும் இல்லை, நம்ம சுதந்திரம் கிடைச்சி நம்ம அரசியலமைப்பு இயற்றும் போது காமன்வெல்த்துக்குன்னு சொல்லி ஒரு சிட்டிசன்ஷிப்பே வச்சுருந்தோம். அதாவது இந்தியாவுக்குள்ளே காமன்வெல்த் நாடுகளை சேர்ந்தவங்க வரலாம், குடியேறிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு தனி சிட்டிசன்ஷிப்பு குடியுரிமை சட்டமே வச்சுருந்தோம். பட் 2003 அதை அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப், காமன்வெல்த் குடியுரிமையை அவங்க நீக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் காமன்வெல்த்தில் இந்தியா இருக்காங்க. ஸோ கண்ட்ரியில் இந்தியா ஒரு கண்ட்ரி தான். காமன்வெல்த் கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற 72 நாடுகளில் இந்தியாவும் ஒரு நாடு. ஸோ இந்தியாவும் இதில் கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, சமீபத்தில் இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. அப்கமிங் எல்லா டோர்னமெண்ட்லேயுமே, ஈவன் அது பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி மல்டி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸாக இருந்தால் பரவாயில்ல, ஸ்போர்ட்ஸில் இந்தியா நிறையவே ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த காமன்வெல்த் கேம்ஸ். சமீபத்தில் நடந்து முடிஞ்ச ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி தொடர். ஏன் நான் இதை எவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, அப்கமிங் நமக்கு நிறைய எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம்லாம் வரப்போகுது. ஸோ இதில் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ்லேருந்து கேட்குற கேள்விகளில் அதிகபட்சமாக இந்த ஏரியாவிலேருந்து இடம்பெறும் அப்படின்றதுல டவுட்டே வேண்டாம். அது மட்டும் இல்லை, இந்த 2026 செப்டம்பரில் நமக்கு ஏசியன் கேம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த காமன்வெல்த், ஏசியன் கேம்ஸ் இது ரெண்டையுமே நல்லா கைக்குள்ள வச்சிட்டிங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அது உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கும் உங்களுடைய போஸ்டிங்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ அதில் காமன்வெல்த் கேம்ஸ் 2026 என்னென்ன மாதிரியான ஏரியாலாம், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ எல்லா தகவலுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம் தான். ஸோ அதனால் கொஞ்சம் டிவியேட் ஆகாமல் ஒரு ½ hour வீடியோ தான். இந்த ½ hour ரொம்ப ஃபோக்கஸ்டாக கவனிங்க. ஸோ எல்லா பாயிண்ட்டையும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறோம். ஸோ ஹோஸ்ட் சிட்டி அண்ட் கண்ட்ரி, இந்த 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் கேம்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ்கோ. ஸோ ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோ அப்படின்ற ஒரு சிட்டியில் தான் வந்து நடக்குது. இது உண்மையிலே இங்கே நடக்க வேண்டிய போட்டி தானா அப்படின்னா கிடையாது. பாருங்கள், ஆக்சுவலாக இது 2023 ஆஸ்திரேலியாவில் விக்டோரியா அப்படின்ற ஒரு சிட்டியில் நடைபெறதாக தான் பிளான் பண்ணுது, சரிங்களா. பட் அவங்களுடைய அந்த ஃபினான்சியல் காரணம் காட்டி அந்த போட்டி நடத்துறதுக்கு அதிகமாக செலவும் அப்படின்றதுனால அந்த காமன்வெல்த் நடத்துகிற அந்த சிட்டியிலேருந்து அதை விலகிருப்பாங்க. சரி, நாங்கள் நடத்தலை அப்படின்ற மாதிரி விலகிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கிளாஸ்கோ வந்துட்டு ஓகே நாங்கள் நடத்துகிறோம், பாருங்கள், டியூ டு ரைசிங் காஸ்ட் ப்ரொஜெக்ஷன், அதாவது அதிகமாக செலவாகுது அப்படின்ற காரணத்தினால ஆஸ்திரேலியா வந்துட்டு நடத்தலன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறமா தான் கிளாஸ்கோ வந்துட்டு நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஜென்ரலாக காமன்வெல்த்ன்றது ரொம்ப பெரிய அளவில் தான் நடைபெறும். பட் இந்த டைம் இந்த ஒரு சில இந்த இடம் மாற்றம் இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப அதை கம்மி பண்ணிட்டாங்க. அதை கம்மி பண்ணிட்டாங்க மீன்ஸ் நடைபெற ஸ்போர்ட்ஸை கம்மி பண்ணிட்டாங்க, நடைபெற டேஸை கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு குறுகிய தொடராக இதை முடிச்சிட்டாங்க இந்த டைமில், சரிங்களா. ஓகே, ஸோ எனிவே இது பிளான் பண்ணது ஆஸ்திரேலியாவில் விக்டோரியாவில், பட் நடந்தது அங்கே கிடையாது. ஸ்காட்லாண்டில் கிளாஸ்கோ அப்படின்ற பிளேஸில் தான் நடந்திருக்கு. ஓகே, இதை நடந்து பாருங்கள். ஸ்காட்லாண்டில் கிளாஸ்கோ பிளேஸில் நடந்தாலுமே ஈவெண்ட் வாஸ் கண்டென்ஸ்ட் இன்டு ஜஸ்ட் 4 venues.
அதாவது மொத்தமாக 4 வென்யூவில் இந்த டோர்னமெண்ட்டே முடிச்சிருக்காங்க. ஸோ 72 நாடுகள் பங்கேற்கிற ஒரு டோர்னமெண்ட்டு, நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கிற டோர்னமெண்ட்டு. அப்போ எந்த அளவுக்குள்ள இருந்திருக்கணும். பட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிறைய ஸ்போர்ட்ஸை கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய செலவாகுது. அந்தந்த ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டு, அந்த பிளேஸ் ரெடி பண்ணுறது, அங்கே உள்ள என்விரான்மெண்ட்டு, சுற்றுச்சூழல் எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாமே நிறைய செலவாகுன்றதுனால நிறைய ஸ்போர்ட்ஸை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இதில் என்ன ஒரு நமக்கு பிரச்சனை அப்படின்னா, அவங்க கம்மி பண்ண நிறைய ஸ்போர்ட்ஸில் தான் இந்தியா வந்து அதிகமாக பதக்கம் வாங்குவாங்க. ஒரு வில்வித்தையாக இருக்கட்டும், ஒரு துப்பாக்கி சூடாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இந்தியா எதில் ரொம்ப கோலோச்சி இருந்தாங்களோ அந்த மாதிரியான நிறைய விளையாட்டை வந்துட்டு இப்போது கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து இந்தியாவோட மெடல் டேலியை கொஞ்சம் கம்மி பண்ணிருச்சு. பட் இருந்தாலும் இந்தியாவோட மெடல் டேலி கம்மி ஆகலை. மேபி அந்த ஸ்போர்ட்ஸ் இருந்தாங்கன்னா அது இன்னும் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே சொல்லணும். ஓகே, எனிவே ஸோ பாருங்கள், வெறும் 4 வென்யூவில் இந்த டோர்னமெண்ட்டே முடிச்சிட்டாங்க. இந்த காமன்வெல்த் கேம்ஸ் 2026ன்றது ஸ்காட்லாண்டில் கிளாஸ்கோவில் 4 பிளேஸில் முடிச்சிருக்காங்க. அந்த 4 பிளேஸுமே அரௌண்ட் 8 மைல் ரேடியஸ்குள்ளே தான். ஸோ ரொம்ப லாங்லலாம் அப்படி இல்லாமல் ஒரு 8 மைல் ரேடியஸ்குள்ளேயும் அந்த 4 வென்யூஸை வச்சு இந்த டோர்னமெண்ட்டே முடிச்சிருக்காங்க அப்படின்றத இங்கே பார்க்குறோம். ஸோ அந்த 4 வென்யூஸ் என்னன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்காட்ஸ்டவுன் ஸ்டேடியம், டோல் கிராஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்விம்மிங் சென்டர், கிளாஸ்கோ இன்டர்நேஷ்னல் அரேனா அண்டு த ஸ்காட்டிஷ் ஈவெண்ட் கேம்பஸ். எல்லாமே எக்ஸாம் மறுபடியும் சொல்கிற மாதிரி தான். அதிகமாக எக்ஸாம் வருது, அதிகமான ஷிஃப்ட்டில் எக்ஸாம் நடக்குன்றப்போ அவங்க நம்ம எல்லாத்தையுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ காமன்வெல்த் கேம்ஸில் கொஸ்டின் கேட்பாங்கன்னு நம்ம கன்ஃபார்மாக தெரியும். அப்போ இதை மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம செலக்டிவாக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க தான். பட் ஆனால் அது நமக்கு தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. வேறு ஒரு ஷிஃப்ட்டில் வேறு ஒருத்தவங்க கேட்டு போயிடுவாங்க. நமக்கு டஃபாக அதே ஏரியாவில் டஃபாக கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க. அப்போ நீங்கள் இந்த ஏரியாவில் கொஸ்டின் வருதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, படிக்கிறீங்க, எந்த அளவுக்கு நம்ம விஷயத்தை கேதர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கேதர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆஸ்பெக்டில் படித்தா தான் உங்களால் ஜென்ரல் அவேர்னஸில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் ஸ்கோர் பண்ணால் தான் நீங்கள் போஸ்டிங் வாங்குற லெவலுக்கு போக முடியும். சரியா? ஏன்னா நமக்கு ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, சிபிடி 1, 2 இந்த மாதிரி லெவலாக எக்ஸாம் போகும்போது ஜென்ரல் அவேர்னஸும் உங்களுக்கு அதிகமாக ப்ளே பண்ணும். சரியா? ஓகே, தென் அடுத்த எடிஷன் பாருங்கள். இது 23வது எடிஷன், அதாவது 23வது காமன்வெல்த் கேம்ஸ். ஸோ இது 22வது. இதுக்கு முன்னாடி 2022 நடந்துச்சு. 2022 இங்கிலாந்தில் நடந்துச்சு. பிர்மிங்ஹாம் அப்படின்ற ஒரு சிட்டியில் இங்கிலாந்தில் நடந்துச்சு. தென் இப்போ 2023, 2026 ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோவில் நடந்திருக்கு. சரியா? ஸோ நான் அதையுமே மென்ஷன் பண்ணிடுறேன். 2022 யூகே இங்கிலாந்தில் பிர்மிங்ஹாம் அப்படின்ற ஒரு சிட்டியில் நடந்துச்சு. ஸோ அப்போ இதுலேருந்து நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும். இது 2026 26வது எடிஷன் ஸ்காட்லாண்டில். அப்போது காமன்வெல்த் கேம்ஸ்ன்றது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற ஒரு போட்டி தான். எப்படி வந்து ஒலிம்பிக் போட்டிகள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுதோ, உலகக்கோப்பை போட்டிகள் இப்போ கூட ரீசெண்டாக ஃபீஃபா வேர்ல்டு கப் அது ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்த சீரீஸில் நம்ம அதுவும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஏசியன் கேம்ஸ், இதே மாதிரி காமன்வெல்த் கேம்ஸும் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற ஒரு தொடராக தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, தென் இதில் பேசிக்கான தகவல்களை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு அதிகமான கேள்விகள் அந்த பேசிக்லேருந்தே கேட்டு முடிச்சிருவாங்க. சரியா? ஓகே, ஸோ நடைபெற்ற நாட்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னா வேறு வழியில் தெரிஞ்சுதான் ஆகணும். கொஸ்டின் கேட்க ஏரியாவே இல்லைன்னா அதுலேருந்து கொஸ்டின் கேட்க தான் செய்வாங்க. சரியா? எப்போ ஓப்பனிங் ஆச்சு, எப்போ எண்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. ஸோ 23 ஜூலையில் தொடங்கப்படுது காமன்வெல்த் கேம்ஸு. ஸோ க்ளோசிங் செரிமானி, அதாவது நிறைவு விழா 2 ஆகஸ்ட் 2026 நிறைவு பெறுது. அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியான நாளே முடிச்சிட்டாங்க. நிறைய ஸ்போர்ட்ஸை கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இது குயிக்காகவே முடிஞ்சிருச்சு. அஃபீஷியல் மோட்டோ, ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அஃபீஷியல் மோட்டோ என்ன? ஸ்போர்ட் இஸ் த ஜஸ்ட் பிகினிங். சரியா? ஸ்போர்ட்ஸ்ன்றது ஜஸ்ட் பிகினிங் அப்படின்றத ஒரு மோட்டோவாக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படியா நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. சரி, ஒரு ஷார்ட்கட் மாதிரி போட்டு இப்போ நீங்கள் இப்போ தான் படிக்க தொடங்குறீங்களா, உடனே இதுவும் இப்போ தான் பிகினிங் அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அஃபீஷியல் மஸ்கோட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக இந்த மாதிரி கேள்விகள் அதிகமாக கேட்குறாங்க. சரியா? ஸோ மஸ்கட்டோட பேர் என்னென்னா ஃபின்னி, FINNIE, ஃபின்னி. சரிங்களா? ஸோ ஜென்ரலாகவே இந்த மஸ்கட்ன்றது பெரும்பாலும் அந்த ஒரு அனிமலை பேஸ் பண்ணி தான், அனிமலை வந்து ஒரு கார்ட்டூன் மாதிரி ஷேப் பண்ணி அந்த மாதிரி தான் மஸ்கட் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. சரி, நம்மளே கூட இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய அந்த இது நடந்துச்சு இல்லையா காமன்வெல்த்தில், கேலோ இந்தியா யூத் கேம்ஸு, கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸு. ஸோ இதில் எல்லாமே நம்ம அங்கே ஒரு மஸ்கட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த காமன்வெல்த் கேம்ஸ்க்கான மஸ்கட்னா என்ன, சின்னம், ஒரு லோகோ மாதிரி. சரிங்களா? ஸோ ஒரு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபின்னி அப்படின்றது இது வந்து ஒரு யூனிக்கான கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஒரு குதிரை மாதிரி இருக்கும், ஒரு கொம்பு வச்சுருக்கும். நான் அதுக்காக உங்களுக்கு இமேஜ் ஷோ பண்ணியிருக்கேன், இதை பார்த்தீங்கன்னா மறக்காது அப்படின்றதுனால. ஸோ யூனிகான் ஷேப்பில் உள்ள ஒரு அனிமல், அதுக்கு நேம் என்ன வச்சுருக்காங்கன்னா ஃபின்னி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் காமன்வெல்த் கேம்ஸ் 2026 மஸ்கட் சின்னம் மாதிரி வச்சுருந்துருக்காங்க. ஓகே, அடுத்து ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா தொடக்க நாள், நிறைவு நாள், இந்த 2 நாள்லேயுமே அந்தந்த நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேயர் வந்து அந்த நாட்டோட தேசிய கொடி எடுத்துகிட்டு போவாங்க. பிளாக் பியர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த காமன்வெல்த் கேம்ஸ் 2026 ஓப்பனிங் செரிமனி, தொடக்க விழாவின் போது இந்தியா சார்பாக இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இந்தியாவுடைய தேசிய கொடி எடுத்து போனவங்க மீராபாய் சானு,
கண்டிப்பாக இவங்கள பற்றி கொஸ்டினில் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டைம் அவங்க கோல்டு வாங்கியிருக்காங்க, ஹாட்ரிக் கோல்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் பாருங்கள், ஸோ இவங்க வாங்குவாங்கன்னு தெரிஞ்சு தான் அவங்க கையில் தேசிய கொடி கொடுத்துருக்காங்க. சரி, அந்த தேசிய கொடி யார் சும்மா யார்ட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. யார் மேலே அதிகமாக நம்பிக்கை இருக்கோ அவங்க தான் அந்த தேசிய கொடியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ ஓப்பனிங் செரிமனிலே மீராபாய் சானு தான் இந்தியாவோட தேசிய கொடியை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க எந்த ஸ்போர்ட்ஸோட தொடர்புடையவங்க, வெயிட் லிஃப்டிங். அப்கமிங்கில் அவங்களுடைய சாதனையை நம்ம பார்க்க தான் போகிறோம். ஓகே, அதே மாதிரி பேட்டன் பியரர், அதாவது க்ளோசிங் செரிமனி, நிறைவு விழாவின் போது அகைன் இந்தியாவோட ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அந்த தேசிய கொடி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு போனது யாருன்னு பாருங்கள், லவ்லினா போர்கோஹெய்ன், குத்துச்சண்டை பாக்ஸிங்கை சேர்ந்தவங்க. அப்போது மைண்ட் செட் பண்ணிக்கணும், மீராபாய் சானு, லவ்லினா போர்கோஹெய்ன் 2 பேருமே தேசிய கொடி எடுத்து போயிருக்காங்க. பட் என்னென்னா எக்ஸாமில் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, ஓப்பனிங் செரிமனி க்ளோசிங் செரிமனி, அதை நீங்கள் கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, மீராபாய் சானு ஃபஸ்ட்டு இல்லையா, ஹாட்ரிக் கோல்டு வாங்கிடுறாங்க, அவங்க தான் ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பனிங் செரிமனியில் மீராபாய் சானு, ஸோ இன்னொருத்தவங்க லவ்லினா போர்கோஹெய்ன், அப்போ அவங்க க்ளோசிங் செரிமனியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து ஹிஸ்டாரிக்கல் நோட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வரலாற்று விஷயமாக என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் த 4th டைம். நோட்ஸ் உங்களுக்கு பிடிஎஃபில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும் இந்த பிடிஎஃப். பட் நான் உங்களுக்கு தமிழில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிடிஎஃப் நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தாலுமே உங்களுக்கு அது ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 4th டைம் ஸ்காட்லாண்ட் ஹேஸ் ஹோஸ்டட் த கேம்ஸ். அதாவது ஸ்காட்லாண்ட் காமன்வெல்த்தை ஹோஸ்ட் பண்ணுறது 4வது முறைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 1970, 86, 2014 ஸ்காட்லாண்டு தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ 2026 4வது முறையாக அதை ஹோஸ்ட் பண்ணுறதுனா நடத்துகிறாங்க. சரியா, ஸோ இந்தியா இது வரைக்கும் காமன்வெல்த்தில் எத்தனை முறை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத யோசிங்க. இந்த பிடிஎஃப்லேயே கீழேயும் அதுக்கான ஆன்சரும் இருக்குது, நம்ம அப்போ பார்ப்போம். சரியா, ஓகே. அடுத்து கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் இன்க்ளூடட் ஸ்போர்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரியா, ஜென்ரலாக காமன்வெல்த்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் ஒரு ஒலிம்பிக், ஆசியன் கேம்ஸுக்கு நிகராக நடக்கும். பட் இந்த டைம் நிறைய ஸ்போர்ட்ஸை அந்த செலவு காரணமாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு 10 விளையாட்டுகள் மட்டும்தான், இந்த நம்பர்ஸ் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா, இந்த 10 விளையாட்டுகள் மட்டும்தான் இந்த 2026 காமன்வெல்த்தில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 10 விளையாட்டுக்கு உள்ளேயே பாரா ஸ்போர்ட்ஸும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. சரியா, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டையும் இதுக்குள்ளேயே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தனியாக டோர்னமெண்ட் அந்த மாதிரிலாம் வைக்கல. அந்த 10 விளையாட்டோட சேர்த்தேவும் பாரா ஸ்போர்ட்ஸையும் கவர் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன மாதிரியான விளையாட்டுகள்ன்றது கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த 2026 காமன்வெல்த்தில் இடம் பெறாத கேம் எது அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை இடம் பெற்ற கேம் எது அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ 2 லிஸ்ட்டுமே நான் வச்சுருக்கேன். எதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டாங்க, எதெல்லாம் வந்துட்டு சேர்த்துக்கல, எதெல்லாம் இந்த டைம் இருந்திருக்கு அப்படின்றத நான் 2 லிஸ்ட்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, ஓகே. ஸோ இதை எப்படி மனப்பாடம் பண்ணுறது, இதை பார்த்துட்டு நீங்கள் மெடல்ஸ் பார்க்கும்போது அதை ரிலேட் பண்ணிக்கலாம். அப்போ மெடல் வாங்கணும், கண்டிப்பாக உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது அந்த ஸ்போர்ட்ஸ் யாராவது மெடல் வாங்கினவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அதனால் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே. ஸோ 10 ஸ்போர்ட்ஸ் பாருங்கள். ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஈவெண்ட், அத்லெட்டு, அப்போ அது கூட பேரா அத்லெட்டே சேர்த்துக்கிறாங்க. சரியா, ஓகே. ஸோ ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஈவெண்ட், ட்ராக்னா ரன்னிங் அந்த மாதிரி, ஃபீல்டு ஈவெண்ட்டாக அந்த லாங் ஜம்ப்பு, குண்டு எறிதல் அந்த மாதிரியானது ஃபீல்டு ஈவெண்ட்டில் வரும். தென் ஸ்விம்மிங்கு, நீச்சல் போட்டி, அப்படி அதிலே பேரா ஸ்விம்மிங்கே சேர்த்துக்கிறாங்க. மொத்தம் 10 போட்டி தான், அந்த 10 போட்டிலே பேரா இதையும் அதிலே அப்படியே சேர்த்துக்கிறாங்க. தென் ஜிம்னாஸ்டிக்கு, அப்புறம் சைக்கிளிங் ட்ராக்கு, அப்படியே பேரா சைக்கிளிங் ட்ராக்கு, பாக்ஸிங், குத்துச்சண்டை, ஜூடோன்றதும் ஒரு விதமான குத்துச்சண்டை மாதிரி தான் நடைபெறும். சரி, ஓகே. அடுத்து வெயிட் லிஃப்டிங், பளு தூக்குதல், அதுவுமே பாரா வெயிட் லிஃப்டிங்கோடு சேர்த்துக்கிறாங்க. அப்புறமா 3x3 பேஸ்கெட் பால், ஸோ அதுலேயுமே வீல் சேர் பேஸ்கெட் பால், பாரா பிளேயர்ஸ், அதாவது மாற்றுத்திறனாளி வீரர்கள் தான் நம்ம பாரா பிளேயர்ஸ்னு சொல்கிறோம், அவங்களே சேர்த்துக்கிறாங்க. தென் பவுல் அவுட்டு, தென் நெட் பால், வலைப்பந்து. ஸோ 10 ஸ்போர்ட்ஸ், அதாவது இந்த 10 ஸ்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா இடம் பெற்றது இந்த 2026 காமன்வெல்த்தில் இடம்பெற்ற 10 ஸ்போர்ட்ஸ் இது சொல்லியிருக்கேன். சரிங்க, ஓகே. அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்குறது எதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, செலவாகுதுன்றதுனால நிறைய ஸ்போர்ட்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அது ஸ்கிப் பண்ணுறதுல இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, இவங்க ஸ்கிப் பண்ண நிறைய ஸ்போர்ட்ஸு இந்தியா டாமினேட் பண்ணுற ஸ்போர்ட்ஸு, இந்தியா தான் அதில் மெடல் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரியான ஸ்போர்ட்ஸ் நிறைய ஸ்கிப் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், பேட்மிண்டனு, ரெஸ்லிங்கு, ஹாக்கி, கிரிக்கெட்டு, ஷூட்டிங், ஆர்ச்சரி. இப்போ இதை மட்டும் இவங்க மறுபடியும் இதில் சேர்த்துருந்தாங்க அப்படின்னா இந்தியா வந்து மெடலில் இன்னும் டபுள் மடங்குக்கு மேலே கூட போயிருக்கலாம். அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா இது எல்லாமே இந்தியா டாமினேட் பண்ணுற ஸ்போர்ட்ஸு. மேபி எதுக்கு அதை ஸ்கிப் பண்ணாங்கன்னு தெரில. இந்த ஸ்போர்ட்ஸை பர்டிகுலர் ஏன் ஸ்கிப் பண்ணான்னு தெரில. இதுக்கு தான் அதிகமாக செலவாகுமான்றது நமக்கு தெரியல. எனிவே, ஸோ எதெல்லாம் ஸ்கிப் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது பேட்மிண்டன் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. சரியா, பேட்மிண்டன் நமக்கு தெரியும், பிவி சிந்து இருக்காங்க. தென் ரெஸ்லிங், ஸோ ரெஸ்லிங் தான் நம்ம அதிகமான மெடலே வாங்குவோம். ஒலிம்பிக்லேயுமே கூட நம்ம ரெஸ்லிங்கில் மெடல் வாங்கியிருக்கோம். தென் ஹாக்கி சொல்லவே வேண்டாம். சரியா, வேர்ல்டு லெவல்லே வந்து ஹாக்கியில் இந்தியா ஃபேமஸ் அப்படின்றப்போ இந்த காமன்வெல்த்தில் நம்ம ஈஸியாகவே வின் பண்ணியிருப்போம்.
பட் என்னென்னா ஹாக்கி பாருங்கள் 1998க்கு அப்புறமா இப்போ தான் அதை முதல் முறையாக ஸ்கிப் பண்ணுறாங்களாம். மற்ற ஸ்போர்ட்ஸே அப்போ ஸ்கிப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பட் ஹாக்கி ஸ்கிப் பண்ணாமல் வந்திருக்காங்க. பட் இந்த டைம் அதையும் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. தென் டேபிள் டென்னிஸ். ஸோ டேபிள் டென்னிஸ்லையுமே இந்தியா இப்போ நல்லா ஃபார்மில் தான் இருக்காங்க. ஸோ கிரிக்கெட் T20 ஃபார்மேட் சொல்லவே வேண்டாம், இந்தியா சாம்பியன். ஸோ அதனால் கண்டிப்பாக நடந்திருந்தால் இந்தியா வின் பண்ணியிருப்பாங்க. தென் ஷூட்டிங், துப்பாக்கி சுடுதல் நமக்கு தெரியும் இல்லையா, மனு பக்கர்லாம் 2 மெடல் வாங்கியிருந்தாங்க. அப்புறமா ஸ்வப்னில் குசாலே. ஒலிம்பிக்லேயே நம்ம அதிகமாக பதக்கம் வாங்கினதே ஷூட்டிங்கில் தான். ஸோ அப்படின்றப்போ ஷூட்டிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இது கண்டிப்பாக வாங்கியிருப்போம். ஆர்ச்சரியுமே அப்படி தான், வில்வித்தை. ஸோ வில்வித்தையில் நம்மக்கிட்ட சீதல் தேவி இந்த மாதிரியான திறமை வாய்ந்த வீராங்கனைகள் வீரர்கள் இருந்து வந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த போட்டிகள்லாம் நடந்திருந்தால் இந்தியா இன்னமும் டாப்பில் வந்திருக்கும். பட் எனிவே நடக்கலை. ஸோ எதெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஏரியாவில் கொஸ்டின் கேட்டால் இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். ஓகே, இது இல்லாமல் சில போட்டிகளுமே ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஸ்குவாஷு, ரோட் சைக்கிளிங், மவுண்டைன் பைக்கிங், பீச் வாலிபால், ரக்பி, டைவிங் இந்த மாதிரியானதையும் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துக்குறோம். தென் அடுத்து மெடல் டேலி. ஸோ நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா, ஆகஸ்ட் 2 நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பதக்கப்பட்டியல் அப்படின்னு பார்க்கும்போது டாப் 5 கண்ட்ரிஸ் மட்டும் இருக்குது. ஸோ அடுத்த பேஜில் நான் உங்களுக்கு டாப் 10 கண்ட்ரிஸ் வச்சுருக்கேன். பட் பெரும்பாலும் நமக்கு மேக்ஸிமம் டாப் 5 கேட்பாங்க அப்படின்றனால நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஆஸ்திரேலியா தான் டோட்டல் டாமினேட் பண்ணிட்டாங்க. சரி, ஆஸ்திரேலியா நடத்தலைன்னா கூட எப்போவுமே காமன்வெல்த்தில் அவங்க அதிகமாக டாமினேஷன் பண்ணுறது ஆஸ்திரேலியாவாக தான் இருக்கும். ஸோ அரௌண்ட் கோல்டு மெடல் மட்டுமே 70 மெடல், ஓவராலாக 171 மெடல் வாங்கியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு க்ளோசிங் செரிமனி வரைக்கும் டாமினேட் பண்ணுறது ஆஸ்திரேலியா தான். தென் அதுக்கடுத்து 2வது 29 கோல்டு, டோட்டலாக 110 பதக்கங்களோட இங்கிலாந்து செகண்ட் பிளேஸு. தென் 19 கோல்டு, 62 மொத்த பதக்கங்களோட கனடா தேர்ட் பிளேஸு. ஸோ நான் இதை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு போடுறாங்களே ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்ன்றது, இது இந்த டோட்டல் நம்பரை வச்சு போட மாட்டாங்க. கோல்டு யார் அதிகமாக வாங்கியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் போடுவாங்க. சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ இந்தியா பாருங்கள் 4வது இடத்துல 39 மெடல். அப்போ பாருங்கள், இவங்களும் 39, இவங்களும் 39, இந்தியாவும் 39, இந்த போட்டி நடத்தின ஸ்காட்லாண்டு 39. அப்போ எதை வச்சு அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க நம்ம பார்த்தோம், கோல்டு வச்சு தான் ஆர்டர் பண்ணுவாங்க பார்த்தோமா. அப்போ கோல்டு பாருங்கள், கோல்டுலேயுமே இந்தியாவும் கரெக்டாக 13, இவங்களும் 13. அப்போ எதனை வச்சு 4ன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ரெண்டுமே சேம் ஆகுனா அடுத்து கண்டிப்பாக என்ன பார்த்துருப்பாங்க, சில்வர் பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ சில்வரில் இந்தியா டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிரான்ஸில் இந்தியாவோட இவங்க அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த கோல்டு சில்வர் அந்த ஆர்டர்லாம் பார்க்குறாங்க. ஸோ அதனால் இந்தியா 4th பிளேஸ் ரொம்ப முக்கியம். கேட்பாங்க இந்தியா எத்தனாவது பிளேஸ்னு கேட்பாங்க. கண்டிப்பாக மெடல் டேலி எல்லாமே கேட்பாங்க. சரியா? 13 கோல்டு, 17 சில்வர், 2 சேர்த்தாலே 30, பிரான்ஸ் 9, மொத்தம் 39 ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா 13, 17, 30, அப்போ ரிமைனிங் 9 பிரான்ஸு. சரி, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு டாப் 10 கண்ட்ரிஸ் மெடல் டேலி இருக்குது. இதை ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. மேபி ஏதோ ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா நமக்கு தெரியணும். சரி, இந்தியாவோட பிளேஸ் 4th, அதை மறந்துடவே கூடாது. ஓகே, அடுத்து இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் அண்டு கீ ஸ்டேட்ஸ். ஸோ இந்த காமன்வெல்த் கேம்ஸில் இந்தியா 4th பொசிஷன். சரி, 4வது பொசிஷன், ஓவராலாக 4வது இடம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ டோட்டல் மெடல் டேலிலே பார்த்தோம் 39 மெடலு, அதில் பார்த்தோம் 13 கோல்டு, 17 சில்வரு, 9 பிரான்ஸு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். தென் பார்ட்டிசிபேட் பண்ணது 122 அத்லெட். சரி, ஸோ பங்கேற்ற வீரர்கள் 122 வீரர்கள் இந்தியா சார்பாக பங்கேற்றிருக்காங்க. அதுலேயும் பரவாயில்ல, 3ல் 1 பங்கு 40 பேர்கிட்ட நமக்கு பதக்கம் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஓகே, தென் டாமினன்ட் ஸ்போர்ட்ஸ். அதாவது இந்தியா எந்த ஸ்போர்ட்ஸில் டாமினேட் பண்ணாங்க, இந்தியா டாமினன்ஸ் பண்ணுற நிறைய ஸ்போர்ட்ஸை ரிமூவ் பண்ணால் கூட இந்தியாவோட டாமினேஷன் இங்கே இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் டாப் 4ல் வந்திருக்காங்க. ஸோ அதில் அதிகமாக டாமினேட் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் எதுனா பாக்ஸிங் தான். குத்துச்சண்டையில் தான் இந்தியா வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்டில் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், 10 மெடல்ஸ். நம்ம மொத்தம் 39 வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த 39ல் 10 மெடல் ஒரே ஸ்போர்ட்ஸ் பாக்ஸிங்கில் மட்டுமே வாங்கியிருக்காங்க. அதில் இன்க்ளூடிங் 7 கோல்டு. அந்த 10லையுமே 7 மெடல் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பாக்ஸிங்கில் ஒரு டோர்னமெண்ட்டில் அதிகமான மெடல் வாங்கின கண்ட்ரியாக இந்தியா இருக்காங்க. அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் யாருமே அந்த ஒரு காமன்வெல்த் டோர்னமெண்ட்டில் பாக்ஸிங்கில் 10 மெடல் வாங்கினதில்லை. இந்தியா தான் முதல் முறையாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 10ல் 7 கோல்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. சரி, ஸோ யார் யார் அப்படின்றத நான் படிச்சிடுறேன். ஸோ நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் என்ன ஸ்போர்ட்ஸில் மெடல் வாங்கினாங்கன்னு கண்டிப்பாக கேட்க பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மீராபாய் சானு பெண்களுக்கான வெயிட் லிஃப்டிங் 48 கிலோ, ஸோ அதில் கோல்டு வாங்கியிருக்காங்க. தென் சர்மிளா தாங்கர் ஷார்ட் புட் குண்டு எறிதல் பாராஸ் பிளேயர், அதாவது பாரா பிளேயர்னா அவங்க மாற்றுத்திறனாளி பிளேயர்னு அர்த்தம். சரி, அவங்க வந்துட்டு குண்டு எறிதலில் கோல்டு வாங்கியிருக்காங்க. தென் திலீப் மகாது காவித் அப்படின்றவங்க பாரா ஸ்போர்ட்ஸ் பிளேயர் 100 மீட்டரில் மென்ஸ் 100 மீட்டரில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அஸ்மிதா டே அப்படின்றவங்க ஜூடோ, அந்த குத்துச்சண்டை மாதிரி நடைபெறும் சொல்கிறோம் இல்லையா, ஜூடோவில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. தென் ஹர்ஷ் சிங் 2 பேருமே பாருங்கள் ஜூடோவில் தான் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து விமன் கேட்டகரியில், இவங்க வந்து மென் கேட்டகரியில் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிரீத்தி பவார் பாக்ஸிங்கில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. நம்ம பாக்ஸிங் தான் கண்டிப்பாக 7 கோல்டு பார்த்தோம் இல்லையா, ஸோ பாக்ஸிங்கில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. தென் ஜாஸ்மின் லம்போரியா
பாக்ஸிங்கில் விமனில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. தென் சோமன் ராணா ஷார்ட் புட் குண்டு எறிதல் பாரா ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. தென் சாக்ஷி சௌத்ரி பாக்ஸிங்கில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க 51 கிலோ இடைப்பிரிவில். சரி, எதுக்கு இதெல்லாம் படிக்கிறேன் அப்படின்னா படிக்கும்போதே உங்களுக்கு பாதி பேர் மைண்டில் ஸ்டோர் ஆகும் அப்படின்றதுனால தான். தென் சச்சின் சிவாச்ன்றவங்க பாக்ஸிங்கில் 60 கிலோ இடைப்பிரிவில் குத்துச்சண்டையில் கோல்டு வாங்கியிருக்காங்க. தென் அன்குஷ் பங்கால்ன்றவங்களும் பாக்ஸிங்கில் 80 கிலோ இடைப்பிரிவில் கோல்டு வாங்கியிருக்காங்க. தென் பிரியா கங்காஸ் பாக்ஸிங்கில் 60 கிலோ இடைப்பிரிவில் கோல்டு வாங்கியிருக்காங்க. தென் அருந்ததி சௌத்ரி உமன்ஸ் பாக்ஸிங்கில் 70 கிலோ இடைப்பிரிவில் கோல்டு வாங்கியிருக்காங்க. மொத்தம் 13 பிளேயர் கோல்டு வாங்கியிருக்காங்க. அந்த 13 பேர் யார் எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்கன்றதை கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். கொஸ்டின் கேட்குற ரொம்ப முக்கியமான ஏரியா அது. அடுத்து கீ இந்தியன் மெடல் வின்னர்ஸ் டு ரிமெம்பர், அதாவது இந்தியர்கள் படைத்த சாதனைகள். சரி, இவ்வளோ நேரம் நம்ம கோல்டு வின் பண்ணதை பார்த்தோம் இல்லையா, தாண்டி 39 மெடல் வாங்கியிருக்காங்க இந்தியா. ஸோ இதில் ரெக்கார்டு பிரேக்கிங் வின், அதாவது ஒரு வின் பண்ணுறது ஒரு வின்னிங்காக இல்லாமல் ஒரு ரெக்கார்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க, நிறைய கேட்பாங்க. ஸோ அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மீராபாய் சானு வின் பண்ண கோல்டு. ஸோ மீராபாய் சானு ரெஸ்லிங்கில் கோல்டு வின் பண்ணாங்க பார்த்தோம் இல்லையா. அது இவங்களுக்கு 3rd கன்சிக்யூட்டிவ் காமன்வெல்த் கேம்ஸ் கோல்டு மெடல்னு சொல்கிறாங்க. அதாவது தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெயிட்லிங்கில் கோல்டு வின் பண்ணுறாங்க. 2018 கோல்டு வின் பண்ணியிருந்திருக்காங்க, 2022 கோல்டு வின் பண்ணியிருந்திருக்காங்க. அகைன் 2026 காமன்வெல்த்லையும் வெயிட் லிஃப்டிங்கில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. 12 வருஷம் அந்த ஸ்போர்ட்ஸில் அப்போ டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கே சொல்ல வர்றாங்க. தென் திலீப் மகாது காவித் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பாரா அத்லெட். ஸோ 100 மீட்டரில், சரி 100 மீட்டரில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த 100 மீட்டர் அவங்க 10.70 செகண்டில் கடந்திருக்காங்க. இது ஒரு காமன்வெல்த் கேமோட ரெக்கார்டாகவும் பார்க்கப்படுது. சரி, ஸோ காமன்வெல்த் கேம்லேயே இந்த 10.71 செகண்டில் வந்ததில்லை. ஸோ அந்த மாதிரி வந்ததுனால இவங்க அதை ஒரு ரெக்கார்டும் சொல்கிறாங்க. ஸோ 11 செகண்டுக்குள்ளே வந்திருக்காங்க இல்லையா. ஓகே, அடுத்து பாருங்கள், முகமது பாசில் மிங்கா, இவங்களும் பாரா அத்லெட் தான். செக்யூர்ட் சில்வர் மெடல் பிஹைண்ட் திலீப் காவித். நம்ம இங்கே திலீப் காவித் பார்த்தோம் இல்லையா, இதே போட்டியில் அந்த 100 மீட்டர் போட்டியில் இவர் ஃபஸ்ட்டுனா 2வது வந்தவரும் இந்தியாக்காரர் தான், முகமது பாசில் மிங்கா. அப்போ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டபுள் போடியம்னு சொல்லுவாங்க, டபுள் போடியம். ஸோ போடியம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நமக்கு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதாவது ஃபஸ்ட் பிளேஸ் உள்ளவங்க ஒரு மேலே நிற்பாங்க, அப்புறமா அதுக்கு அடுத்து இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, இங்கே செகண்ட் பிளேஸு, இங்கே தேர்ட் பிளேஸ் இப்படி நிற்பாங்க இல்லையா, இதை தான் போடியம்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேரில் 2 பேர் இந்தியராக இருப்பாங்க. ஃபஸ்ட் பிளேஸ் இந்தியர், செகண்ட் பிளேஸ் இந்தியர். இதை தான் வந்து டபுள் போடியம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த டைம் 2 டைம் நடந்திருக்கு. ஸோ அதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ யார் 2 பேர் சேர்ந்து டபுள் போடியமில் இருந்தாங்க அப்படின்னு கேட்கலாம், என்ன ஈவெண்ட்டுன்னு கேட்கலாம். இதில் ரெக்கார்ட் பண்ணது யாருன்னா காவித்து, காமன்வெல்த் ரெக்கார்டே பண்ணியிருக்காரு. சரிங்களா. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்குறது நீரஜ் சோப்ரா, த ஃபேமஸ் அத்லெட் இன் இந்தியா. ஸோ நீரஜ் சோப்ரா நமக்கு தெரியும், ஈட்டி எறிதல் ஒலிம்பிக் தங்கம், அது நமக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். நமக்கு 2024 ஒலிம்பிக்கில் கூட ஒரு தங்கம் வாங்க முடியல, சில்வர் வாங்கியிருந்தார். இந்த காமன்வெல்த்லேயுமே அவர் சில்வர் வாங்கியிருக்காரு. மேக்ஸிமம் இவர் கோல்டு வாங்குவார்னு எப்போவுமே நம்ம எதிர்பார்க்குறதா, இந்த டைம் அப்படி தான் எதிர்பார்த்தது. பட் இந்த டைம் அவர் சில்வர் வாங்கியிருக்காரு. அவர் டிஸ்டன்ஸ் பாருங்கள், அவர் என்ன ஸ்போர்ட்ஸ்னு கேட்டால் ஈஸியாக சொல்லிடுவோம், ஈட்டி எறிதல் ஜாவ்லின். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்கள், 85.83 மீட்டர் லான்ச் பண்ணியிருக்காரு, சில்வர் வாங்கியிருக்காரு. அப்போ இவரை பீட் பண்ணி யார் கோல்டு வாங்கியிருக்கா அப்படின்றத கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீலங்காவை சேர்ந்த ருமேஷ் தரங்கா பதிரங்கே அப்படின்றவங்க கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீரஜ் சோப்ராவை தோக்கடிச்சதுனால கண்டிப்பாக அவர் நேமை மென்ஷன் பண்ணி கேட்க பாசிபிள் இருக்குது, பார்த்துக்குறோம். ஓகே, அடுத்து யஷ்வீர் சிங் அத்லெட்டிக்ஸ், பிரான்ஸ் மெடல் இன் மென்ஸ் ஜாவ்லின். சேம் அதே பாருங்களேன், இங்கேயும் நமக்கு பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காரு. இவர் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா இங்கேயும் நமக்கு டபுள் போடியம் அப்படின்றது நடந்திருக்கு. அதாவது ஈட்டி எறிதலில் அந்த ஸ்ரீலங்காவை சேர்ந்த தரங்கா பதிராங்கே அவங்க வந்துட்டு கோல்டு வின் பண்ணிட்டாங்க, நீரஜ் சோப்ராவை பீட் பண்ணிட்டாங்க. அப்போ நீரஜ் சோப்ரா சில்வர் வாங்குறாரு. அதுலேயே 3rd பிளேஸ் வாங்குறதும் இந்தியர் தான், யஷ்வீர் சிங் தான் இந்தியர் வாங்குறாரு. ஸோ அப்போ இங்கேயுமே வந்துட்டு டபுள் போடியம் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வரோம். சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், ஜாஸ்மின் லம்போரியா அண்டு பிரியா போத் பேக்டு கோல்டு மெடல்ஸ் இன் தேர் ரெஸ்பெக்டிவ் வெயிட் கிளாஸஸ். பாக்ஸிங்கில் கோல்டு வாங்கியிருக்காங்க லம்போரியாவும் பிரியா அப்படின்றவங்களும். அடுத்து குல்வீர் சிங். ஸோ இந்த குல்வீர் சிங்ன்றவங்க பாருங்கள், சில்வர் வாங்கியிருக்காரு 10,000 மீட்டரில். 10,000 மீட்டர் மீன்ஸ் ஒரு 10 கிலோமீட்டர் ஓடிருக்காரு இல்லையா. அடுத்து பிரான்ஸு வெண்கல பதக்கம் 5,000 மீட்டரில் வாங்கியிருக்காரு. அதாவது ஒரே காமன்வெல்த் தொடரில் 2 வெவ்வேறு போட்டிகளில் பதக்கம் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி நடக்கிறது காமன்வெல்த்தில் இதான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில். அதாவது இந்தியாவில் ஒரு அத்லெட்டு 2 வெவ்வேறு போட்டிகளில் பதக்கம் வாங்குறது, ஒரு பிளேயர் 2 வெவ்வேறு போட்டிகளில் பதக்கம் வாங்குறது இதான் முதல் முறை. அந்த சாதனையை பண்ணார் யார் அப்படின்னா குல்வீர் சிங். சரி, இதே மாதிரி ஒரு சாதனையை 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஒரு இந்திய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் பண்ணாங்க. அதாவது ஒரே ஒலிம்பிக் தொடரில் 2 பதக்கம் வின் பண்ணாங்க. சரி, அது யாருன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லலாம். அடுத்து ஃபஸ்ட்டு எவர் ஜூடோ கோல்டு. ஸோ ஜூடோன்னு ஒரு விளையாட்டு இருக்கு இல்லையா, குத்துச்சண்டை மாதிரி நடைபெறும் இல்லையா. ஸோ அதில் ஆஸ்மிதா டே அப்படின்றவங்க கோல்டு வின் பண்ணியிருந்திருக்காங்க விமென்ஸ் கேட்டகரியில்.
அதே மாதிரி ஹர்ஷ் சிங் அப்படின்ற ஒரு ஜூடோ பிளேயர் இந்தியா சார்பாக மென்ஸ் கேட்டகரியில் கோல்டு வின் 2 பேருமே கோல்டு வின் பண்ணியிருக்காங்க ஜூடோவில் முதல் முறையாக இந்தியா கோல்டு இப்போ தான் வின் பண்ணுறாங்க. அதில் உமன்ஸ் பிரிவிலையும் கோல்டு வின் பண்ணிருக்காங்க, மெயின்ஸ் பிரிவிலையும் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எந்த பிரிவில் கேட்குறாங்களோ அவங்கள ஆன்சர் நம்ம போடுற மாதிரி இருக்கும். எந்த விளையாட்டுன்றதை பார்த்துக்கோங்க ஜூடோவில். சரியா? ஓகே. எனிவே ஃபஸ்ட்டு எவர் காமன்வெல்த் ஜூடோன்னு கேட்டால் ஆஸ்மிதா டே, முதல் அப்படின்னு கேட்டால் ஆஸ்மிதா டே, முதல் ஆண் விளையாட்டு வீரர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹர்ஷ் சிங், ஜூடோவில் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. அடுத்து டபுள் அத்லெட்டிக்ஸ் மெடல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். குல்வீர் சிங் நம்ம பார்த்தோம் இல்லையா, 10,000 மீட்டரில் ஒரு மெடல் வாங்குறாரு, 5000 மீட்டரில் ஒரு மெடல் வாங்குறாரு, சில்வரு பிரான்ஸு. அதாவது ஒரே தொடர் தான், ஒரே காமன்வெல்த் சீரீஸில் 2 போட்டிகளில் மெடல் வாங்குற முதல் பிளேயர் குல்வீர் சிங் பார்த்தோம், அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து டெக்கத்லான், தேஜாஸ்வின் சங்கர் டெக்கத்லான் ஒன் இந்தியாஸ் ஃபஸ்ட் எவர் காமன்வெல்த் கேம்ஸ் மெடல் இன் டெக்கத்லான் ஈவெண்ட். ஸோ டெக்கத்லான் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் கடை கேள்விப்பட்டிருப்பீங்க டெக்கத்லான்னு சொல்லிட்டு. அந்த பேர் எங்கே வந்துச்சுன்னா இந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. அப்போ டெக்கத்லான்றது ஒரு ஸ்போர்ட்ஸ் கிடையாது, நமக்கு அத்லெட்டு, அதாவது ட்ராக் அண்டு ஃபீல்டு ஈவெண்ட்னு சொல்லுவாங்க, ட்ராக் அண்டு ஃபீல்டு ஈவெண்ட். ஸோ இதில் ஒரு 10 கேம்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த நமக்கு டெக்கா அப்படின்ற மீனிங்கை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம், அது 10 ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அதான் டெக்காத்லான். ஸோ டெக்காத்லான் அப்படின்றது ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஈவெண்ட் 2 சேர்ந்து ஒரு 10 கேம்ஸ் இருக்கும். அந்த 10யுமே விளையாடணும். லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு, ரன்னிங்கு, ஷார்ட் புட்டு, ஸோ இந்த மாதிரி 10 ஃபீல்டு அண்டு ட்ராக் ஈவெண்ட் இருக்கும், தடகள விளையாட்டுகள். ஸோ இந்த 10லையுமே சேர்த்து பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட் கொடுத்து மெடல் கொடுப்பாங்க. அதுதான் டெக்கத்லான். டெக்கத்லான் ஒரு சிங்கிள் ஸ்போர்ட்ஸ் கிடையாது. அதில் இந்தியாவில் இது வரைக்கும் யாருமே மெடல் வின் பண்ணதே கிடையாது. முதல் முறையாக டெக்கத்லானில் தேஜாஸ்வின் சங்கர் வின் பண்ணியிருக்காரு, பிரான்ஸ் மெடல் தான் வின் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் முதல் மெடல் அப்படின்றனால கண்டிப்பாக இவரை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே. டெக்கத்லான்றது ஒரு ஸ்போர்ட்ஸ் கிடையாது, 10 கேம்ஸ் சேர்ந்து நடைபெற ஒரு ஈவெண்ட் தான் டெக்காத்லான். அடுத்து ஃபஸ்ட்டு பாரா அத்லெட்டிக்ஸ் இன் ஷார்ட் புட் கோல்டு. அதாவது ஷார்ட் புட்னா குண்டு எறிதல். குண்டு எறிதலில் முதல் முறையாக ஒரு மாற்றுத்திறனாளி வீரர் தான் பாரா அத்லெட்டிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வின் பண்ணது யார் அப்படின்னா சர்மிளா தங்கர் கிளின்ச்டு இந்தியாவோட முதல் எவர் கோல்டு, அதாவது கோல்டு மெடல் வாங்கினது இதான் ஃபஸ்ட் டைம்ன்றாங்க ஷார்ட் புட்டில் ஒரு பாரா பிளேயர் இந்தியாவில் இருந்து. அடுத்து பாக்ஸிங் டாமினேஷன், இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லையா. ஸோ பாக்ஸிங்கில் இந்தியா முழுக்க டாமினேட் பண்ணிட்டாங்க. 39ல் 10 மெடல், அதில் 7 கோல்டு. ஸோ இது வரைக்கும் அதான் சொல்லியிருக்காங்க. சிடபிள்யூஜி ஹிஸ்ட்ரியிலே, காமன்வெல்த் ஹிஸ்ட்ரியிலேயும் ஒரு ஸ்போர்ட்ஸில், அதாவது பாக்ஸிங்கில் 10 மெடல் எந்த ஒரு நாடுமே வாங்கினதில்லை, இந்தியா தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து உமன்ஸ் எம்பவர்மெண்ட். ஸோ உமன்ஸ் எம்பவர்மெண்ட்டாக என்ன சொல்கிறாங்க, விமன் அத்லெட் அக்கௌண்டட் ஃபார் ரஃப்லி 46% ஆஃப் த இந்தியாவோட டோட்டல் மெடல். ரொம்ப முக்கியம். இந்தியாவில் வாங்கின மெடலில் 46%, அரௌண்ட் பாதிக்கு பாதி மெடல் பெண் விளையாட்டு வீரர்களால் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. ஒரு பெண்களுக்கான ஒரு சாதனையாகவும் இது நம்ம பார்க்கப்படுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இந்தியாவோட அச்சீவ்மெண்ட், இந்தியாவோட ஓவரால் அச்சீவ்மெண்ட் பார்த்தோம். தனிப்பட்ட முறையில் விளையாட்டில் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அது என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட் பார்த்தோம். ஸோ இப்போது இந்த காமன்வெல்த்தில் நடந்த வேர்ல்டு ரெக்கார்டு என்ன, அதாவது காமன்வெல்த்தில் இது வரைக்கும் நடந்த ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் என்னென்னு பார்க்குறோம். அதில் சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த லெஜெண்டரி ஸ்விம்மர் ஜார்ஜ் லே க்ளோஸ். ஸோ க்ளோஸ் அப்படின்ற பேர் யாக வச்சுக்கோங்க. இவர் இன்னொருத்தவங்களோட சாதனையே க்ளோஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம மெமரி பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா, இவர் வந்து மென்ஸ் 4x100 ஒரு பிரான்ஸ் மெடல் வாங்கினார். அப்படி வாங்கும்போது அவர் என்ன சாதனை படைக்கிறார் அப்படின்னா, இவருடைய 21வது காமன்வெல்த் மெடல். இவர் ஒருத்தர் மட்டுமே பாருங்கள் காமன்வெல்த் போட்டியில் 21 மெடல் வாங்கியிருக்காரு. ஸோ இவர் இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா ஸ்விம்மரான எம்மா மெக்கியோன். ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி 20 பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க, அதாவது 20 காமன்வெல்த் கேம்ஸில் மெடல் வாங்கியிருக்காங்க. இதுதான் இதுக்கு முன்னாடி காமன்வெல்த் கேம்ஸோட சாதனையாக இருந்துச்சு. அந்த சாதனையை க்ளோஸ் பண்ணுறாரு சவுத் ஆஃப்ரிக்காவோட லெஜெண்டரி ஸ்விம்மர் ஜார்ஜ் லே க்ளோஸ். சரியா? ஸோ 21வது மெடல் வாங்குறாரு. காமன்வெல்த்லேயே அதிக மெடல் அப்படின்ற ஒரு நேம் வந்து இவர் கிடைக்குது. ஸோ அடுத்து ஓல்டஸ்ட் மெடல். ஸோ ஓல்டஸ்ட் கோல்டு மெடல் பாருங்கள், 76 வயசை சேர்ந்த லூயிஸ் கோஸ்கின் அப்படின்றவங்க 76 வயசில் மெடல் வாங்கியிருக்காங்க காமன்வெல்த்தில். இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி வாங்கினதில்லை. அவ்வளோ 76 வயசில் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அந்த டைமில் இவங்க மெடலே வாங்கியிருக்காங்க, ஒரு பெண் வீராங்கனை. ஸோ அது மிக அதிக வயசில் மெடல் வாங்கின ஒரு பிளேயர் அப்படின்ற மாதிரி இவங்களை பார்க்கப்படுறாங்க. தென் இதை சார்ந்து வேறு என்ன மாதிரியான காமனான ஜிகே கொஸ்டின்ஸ் கேட்கலாம், கண்டிப்பாக அதுவும் கேட்பாங்க. சரியா? கரண்ட் அஃபேர்ஸாக தான் கேட்கணும் அவசியம் கிடையாது, ஸ்டாட்டிக் ஜிகேவும் கேட்கலாம். அது என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட் எவர் காமன்வெல்த். ஸோ இந்த காமன்வெல்த்துன்ற ஒரு டோர்னமெண்ட், ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் முதல் முறையாக எங்கே தொடங்குச்சு அப்படின்னா 1930 ஹேமில்டன், கனடாவில் இருக்கிற ஹேமில்டன் அப்படின்ற ஒரு சிட்டியில் தான் தொடங்கியிருக்கும். அப்படி தொடங்கும் போது இதுக்கு காமன்வெல்த் கேம்ஸ்னு பேர் இல்லை, பிரிட்டிஷ் எம்பையர் கேம்ஸ் அப்படின்னு தான் ஒரு நேம் இருந்திருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ அந்த முதல் 1930 இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. 1934 செகண்ட் எடிஷனில் தான் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்த்துக்குறோம். தென் இந்தியாவோட பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ், இதில் நீங்கள் 2 விஷயத்தை பார்க்கலாம். இந்தியா முதல் முறையாக
காமன்வெல்த் கேம்ஸை நடத்துனது 2010 தான். ஒரு தடவை இந்தியா நடத்தியிருக்காங்க. அப்படி நடத்தும் போதே பார்த்தீங்கன்னா இந்தியா 100க்கு ஒரே ஒரு டைம் தான் இந்தியா வந்து 100 மெடல் வாங்கியிருப்பாங்க. 101 மெடல் அதிகபட்சமாக. ஸோ அதுதான் இந்தியாவோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அந்த டைமில் இந்தியா வந்து ஓவராலில் செகண்ட் பிளேஸ் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அப்போ ஸ்போர்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு சாதகமாக நிறைய ஸ்போர்ட்ஸ் இருந்திருக்கும். தென் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இந்தியன் அத்லெட்னு பார்த்தோன்னா ஜஸ்பால் ராணா. அதாவது காமன்வெல்த்தில் இந்தியாவுக்காக சிறப்பாக செயல்பட்ட வீரர் ஜஸ்பால் ராணா. துப்பாக்கி சுடுதல், சரியா, ஷூட்டிங். அவர் மட்டுமே இது வரைக்கும் 15 காமன்வெல்த் மெடல்ஸ் வாங்கியிருக்காரு. அதில் 9 கோல்டு வாங்கியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து ரஷித் அன்வர். காமன்வெல்த்தில் இந்தியாவுக்காக முதல் பதக்கம் வாங்கினவர் ரஷித் அன்வர் 1934. அதே காமன்வெல்த்தில் இந்தியாவுக்காக முதல் தங்கப்பதக்கம் வாங்கிய வீரர் மில்கா சிங். அதாவது பறக்கும் சீக்கியர், ஃப்ளையிங் சீக்னு சொல்லுவாங்க. 1958 தான் இந்தியா முதல் தங்கப்பதக்கமே வாங்கியிருக்காங்க. வாங்கி கொடுத்தவர் மில்கா சிங். தென் இந்தியா ஒரே ஒரு டைம் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க 2010. அதில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக 101 மெடல் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்குறோம். இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் கண்ட்ரி. ஸோ அதிகமாக டாமினேட் பண்ணுற கண்ட்ரியும் ஆஸ்திரேலியா தான். இந்த காமன்வெல்த் கேம்ஸை அதிகமாக நடத்தின கண்ட்ரியும் ஆஸ்திரேலியா தான். 5 முறை நடத்தியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு 2026னா இதுக்கு அடுத்த காமன்வெல்த் 2030 நடக்கும். ஏன்னா 4 வருஷத்துக்கு ஒருக்க காமன்வெல்த் கேம்ஸ் நடக்குன்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த 2030 கேம்ஸை யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. ஏன்னா இந்தியா இது வரைக்கும் ஒரே ஒரு முறை தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க 2010. அப்போது அரௌண்ட் ஒரு 20 வருஷம் கழித்து இந்தியா வந்து காமன்வெல்த் கேம்ஸ் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஹோஸ்ட் பண்ணுற சிட்டி எதுன்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். குஜராத்தில் அகமதாபாத்ன்ற சிட்டியில் தான் இந்த காமன்வெல்த் கேம்ஸாக நடைபெற போகுது. இதில் என்ன ஸ்பெஷல்னா நடக்கிற வருஷம் பாருங்கள் 2030. முதல் காமன்வெல்த் 1930 நடந்துச்சு. இதோட 100வது ஆண்டு போட்டியை இந்தியா நடத்துகிறாங்க. இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம பார்க்க முடியுது, சரிங்களா. ஸோ இவ்வளோ தான். நமக்கு கண்டிப்பாக இந்த ஏரியாக்குள்ளே தான் காமன்வெல்த் ஸ்போர்ட்ஸில் கொஸ்டின் கேட்பாங்க. நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.